ஜாக்கி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது ஒரு ஜென்ரல் டாபிக். இந்தியாவில் பிறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறது. எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது. அது குறித்தான ஒரு நேரலை விவாதத்தை நம்ம சேனலில் பண்ணியிருந்தோம். அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அதே மாதிரி ஹைப் பட்டனை அமுக்காகிறதுக்கு மறக்காதீங்க. எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுங்க. ஆக்சுவலி இன்றைக்கி லீவ் விட்டு போயிடலாம் அப்படின்றது தான் மெயின் மோட்டோவாக இருந்தது. எஸ், சரி, ரெகுலராக வரும்போது இப்போ ஸ்கூல் வேறு திறந்தாச்சு. காலையில் சமைக்கும் போது அவங்களுக்கு ஒரு வீடியோ தேவை அப்படின்றதும், அதனால் ஒரு 1/2 hour 1 hour பேசுவோம் ஆளுங்க கலந்துக்கிறத பொறுத்து அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது, இந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ரைட்? ஸோ இப்போ பிறப்பு விகிதம் ஏன் குறைவாக இருக்கிறது? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ஹைப் வரும்பொழுது ஹைப் கொடுத்துருங்க. ஒரு வீடியோவுக்கு ஒரு வாரத்திற்கு 3 வீடியோக்கள் தான் உங்களால ஹைப் பண்ண முடியும். சரி, இப்போ நான் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வாரத்துக்கு வேற யாராவது ஒருத்தர் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க பண்ணீங்கன்னா இன்னுமே நம்ம வீடியோ அதே மாதிரி இந்த ஹைப்பை நம்ம சேனலுக்கு மட்டும் பண்ணுங்க. நீ எந்த சேனலும் பண்ணுங்க, பட் நம்ம சேனலுக்கு அந்த 3 வாரத்துக்கு 3 பண்றதை நம்ம இதுக்கே வச்சு பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, சூப்பர். ரைட். பிறப்பு விகிதம். சரி, இந்த பிறப்பு விகிதம் அப்படின்றதுக்கு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்றதை கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். நம்ம பிறப்பு விகிதம் இன்னைக்கு குறைஞ்சிடுச்சுன்னா அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்க ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு பாருங்க. 10 புள்ள 12 புள்ள. ஆமா சார். உங்க எங்க தாத்தாக்கு 7 பசங்க 8 பசங்க. உங்க தாத்தாக்கு 7 பசங்க 7 பேரு. அதுல இறந்து போனதுன்னு கிடையாது. இல்லாம நான் சொல்றது 7 பேர். அதாவது நான் சொல்றது இது 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கும். 15, 10, 7 நிறைய இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கமல் வீட்லயே வச்சு பாருங்க. ஆமா, அவங்க வீட்டுல 50 வயசுல அவர் பிறந்தார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அன்றைய காலகட்டங்களில் பெண்கள் இந்த குனிஞ்சி தலை நிமிராம இருக்கணும், போகணும், வரணும். கணவனுக்கு தான் நீங்க பணி செய்யணும். இப்ப நேற்று கூட இந்த ஈடன் ஒரு படத்தை பத்தி பேசும்போது, அதாவது நம்ம சமூகத்தை விட்டுடுங்க, 1930களில் லண்டன்ல இருக்கிற அதாவது மேம்பட்ட சமூகத்துல இருக்கிறவங்களே என்ன பேசி வளர்த்துருந்தாங்க அப்படின்னா, கணவனை சந்தோஷப்படுத்தும் அவன் வேலை. ஆமா, கணவனுக்கு முதல் கல்யாணம் ஆகி இன்னொரு குழந்தை இருக்குது அவனுக்கு. அவனை 2வது கல்யாணமும் ஹீரோயின் பண்ணிக்கும் போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கணவன் மனம் நோகாம நீ வச்சுக்கணும், கணவன் என்ன சொல்றானோ அதை கேட்கணும் அப்படின்றத ஐரோப்பாவில் பிறந்து வந்த பெண்ணுக்கு கற்பிக்கப்படுதுன்னும் போது, நான் கூமாப்பட்டியில் இருக்கிற பொம்பளையோ ஆண்டி மடத்தில் இருக்கிற பெண்மணியோ நம்ம குறை சொல்ல முடியாது. கண்டிப்பாக. அதாவது கொஞ்சம் மேம்பட்ட சமூகம், நாகரிக அளவில் எல்லா லெவல்லையும் இருக்கிறவங்களே அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னா, கணவனை மனம் நோகாமல் செய்ய வேண்டும், நோகாம பார்த்துங்க, அவ்வளோதான். இப்போ இது எங்க மாறுது அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்போ இந்த கணவனை மனம் நோகாம அப்படின்னும் போது, அதாவது ஒரு ஊர்ல பொண்டாட்டி புள்ள வீட்டை பார்த்துக்கோ, புள்ள இருக்கு அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. அந்த புறம்போக்கு என்ன பண்ணுவான்னா, பொண்டாட்டியை கூப்பிட்டு ஒரு பெரிய தீவுக்கு வந்துருவான். அந்த தீவுல ஆத்திர அவசரத்துக்கு ஒரு மருத்துவ வசதி கிடையாது, ஒரு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே இவங்க ரீக்ரியேட் பண்ணணும். அவன் புள்ள டியூபர்குலோசிஸ், பெரிய பெரிய முதல் தாரத்து மகனுக்கு டியூபர் குளோசிஸ்க்காக இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துருவான். இந்த பொண்ணுக்கு குழந்தை கொடுத்துருவான். இந்த பொண்ணுக்கு குழந்தை சுகப்பிரசவமா இருந்ததுனால தப்பிச்சுது. இத்தனைக்கும் அவளுக்கு அதுலயே இன்ஃபெக்ஷன்லாம் வந்துடும் அவளுக்கு. அல்ல, அதுதான் அந்த பிறக்கும் பொழுதே குழந்தை பிறக்கும் பொழுதே அவளுக்கு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யூட்ரஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ண முடியாம குழந்தை பிறந்துரும். அதுக்கு அடுத்து யூட்ரஸ் கிளீன் பண்ணணும் இல்லைங்க.
அங்க வந்து பண்ணாமலேயே இருப்பாங்க. அவளுக்கு அதனால வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி 8 ஹவர்ஸ் ஆஃப்டர் பர்த்தும் அவளால ஒண்ணுமே பண்ண முடியாத இருக்கும்போது, அதுக்கும் வந்து அவ ரொம்ப நரக வேதனையை கோ த்ரூ பண்ணி தான் அதுலயும் வந்து கிளியர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எஸ். ஸோ இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து நடக்கும். அப்ப அதாவது அங்கேயுமே அந்த டிஃப்ரென்ஸை காட்டுவாங்க. அவங்க ஒரு அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்காக டாக்டரை நம்பி வந்திருப்பாங்க. அவங்க வந்து மேரேஜ் சிக்னஸ் அப்படின்ருவாங்க. ஆமா. ஆனா கொடுமை என்னன்னா, மேரேஜ் சிக்னஸ் சொல்லிட்டு அந்த அம்மா வந்து இவர் வந்து வானம் பூமி எல்லாம் அப்படியே ஒன்னோடு ஒன்னாகும், நம் வழிகளை நாம் பொறுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்படியே மைண்ட் அப்படியே பிளைண்டா அவரை நம்பி வந்திருப்பாங்க. இது ஒண்ணு. ஒருத்தவங்க வந்து அவங்களோட லைஃப் வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா வந்திருப்பாங்க. இவர்கள் படித்தவர்கள், நன்றாக கவனிங்க, இத்தனைக்கும் இவர்கள் படித்தவர்கள். அவங்க அம்மாவுக்கு வந்து கடிதம் எழுதுற அளவுக்கு எழுத்தும் படிக்கவும் தெரியும் உங்க 2 பேருக்குமே. அது அந்த எழுத்துல வச்சுதான் அந்த டாக்டர் நம்பி ஒண்ணு வந்திருக்கும், பார்ட்னர் நினைச்சுன்னு ஒண்ணு வந்திருக்கும். இன்னொன்னு அம்மா வந்து கல்யாணம் பண்ணி சொல்லிட்டாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் கூட வந்திருக்கும், அது லெட்டர் எழுதும். அப்ப 1930களில் படிப்பறிவு இருந்தும் கணவன் பின்னே நடக்க வேண்டும், கணவன் மனம் நோகாம நடக்க வேண்டும் என்ற தாற்பயத்தோட தான் அன்னைக்கு இருக்க இந்த பெண்கள் இருந்தாங்க. அப்ப அது எங்க மாறுது? வேர்ல்டு வார் செகண்டுக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவில் நிறைய மாற்றங்கள். ஏன்னா அடிமைத்தனத்துல இருந்து வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து விட்டுட்டு போறாங்க, எல்லா காலனி அதிகத்தையும் விட்டுட்டு கிளம்புறாங்க. அப்ப பெரிய மாற்றங்கள் நடக்குது. அவங்க தான் வந்து படிப்புலாட்டு வராங்க. இப்ப நம்ம இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 15 புள்ள 20 புள்ளன்றது வந்து ஏன்னா அதிகமான மக்கள் தொகை காரணமாக என்ன பண்றாங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு திட்டத்தையும் நமக்கு எட்டு வராங்க. 1970களில் கலைஞருடைய ஆட்சி காலத்துல நாம் இருவர் நமக்கு இருவர்னு திட்டம் வருது. ஏதோ ராஜ்யசபாவை ஏதோ ஒரு தெலுங்கு அரசியலை முன்வைத்து ஏதோ ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்கு போல இருக்கு. சந்திரபாபு நாயுடு, ராஜசேகர் ரெட்டி இதெல்லாம் வச்சு அதை வச்சு ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்கு போல இருக்கு. அதுல வந்து வடநாட்டுல வந்து ஆண்களை கடத்திக்கிட்டு போய் கருத்தடமா இப்ப எப்படி நாய்களை புருஷன் போய் கருத்தடை பண்றாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. புரிஞ்சிருச்சு சார். புரியுதுங்களா? மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களை இவனுக்கு பண்ணிருக்கானுங்க. நம்ம ஊர்ல யாரையும் கூட்டுலாம் போய் பண்ணல. நமக்கு அப்பொழுதே கல்வியிலும் சரி, ஏனென்றால் இங்கு திராவிட இயக்கம் என்னாச்சு, பேசி பேசி கொள்கைகளை விலக்கி என்ன நாம வந்து மத்திய சர்க்காருக்கு வந்து நம்ம எப்படிலாம் வந்து நம்மளை வந்து ஓலா ஓட்டிட்டு இருக்கானுங்க அப்படின்றத அண்ணா பெரியார் புரிஞ்சு அண்ணா அதை வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து பேர் மாற்றி 2 மொழி கொள்கையை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து மற்ற மாநிலங்களை விட சுபிட்சமாகவும் மொழிப்பற்றோடும் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் அண்ணா, பெரியார், கலைஞர். கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்ததுனால மும்மொழி கொள்கையில சிக்கி சீரழிந்த வட மாநிலங்களை நிறைய பார்த்துருக்கலாம். போஜ்பூரி இன்னைக்கு வந்து கமலஹாசன் கூட ஒரு நிகழ்ச்சியில இருக்கும்போது ஒரு பொண்ணு கேக்குது, போஜ்பூரி மொழியில வந்து பேசுங்க, டயலாக் சொல்லுங்க, நீங்க ஹிந்தி எல்லா மொழியும் பேசுறீங்க அப்படின்ட்டு இந்த கபில் சிபில ஒரு நிகழ்ச்சி. அதுல வந்து போஜ்பூரி ஏன்னா அவங்க மொழியெல்லாம் போயிடுச்சு, இந்தியா ஆக்கிரமிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. ஆனால் இங்கு இந்த மொழி உணர்வு வந்து வற்றாத அளவுக்கு வந்து கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் செய்ததுனால நம்ம பசங்களுக்கு வந்து பெரிய மொழி சுமைகள்லாம் இல்லாமல் நாம் வந்து வந்தோம். இது ஒண்ணு. இதன் காரணமாக நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்தது 70களில். இப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆச்சு. நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆனது எங்கே பொய்த்து போனது, எதனால் பிறப்பு விகிதம் குறைஞ்சது அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பேச போறோம். அதற்கு முன்பாக இந்த கமெண்ட் போட்டவங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு வாட்டி பார்த்து வந்தீங்கன்னா. அமுதன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. கந்தர்வ குரல் உஞ்சாக்கி தேன் கோழி சுதா வணக்கம். நான் வந்து ரொம்ப நாள் இது அவங்க பொண்ணோட ஒரு போட்டோ போட்டிருந்தாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவும் இப்பத்தையும் போட்டிருந்தாரு. எனக்கு நான் கைண்ட் ரெக்வஸ்ட் வந்து ஒண்ணுதான், கலைஞர் மாதிரி ஷேவ் பண்ணுங்க, கிளீன் ஷேவ்ல இருங்க. இந்த தாடி வெள்ளை தாடி இதை நான் அப்பயே சொல்ல நினைச்சேன், அது வேண்டாம். ஷேவ், கிளீன் ஷேவ். அது செஃப்பா இருக்காரு. ஒருவேளை தாடி வச்சாதான் செஃப்புக்கு மரியாதைன்றனால வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல உங்க கம்ஃபர்டபிலிட்டி. பட் அப்படி இருந்தா நல்லா இருக்கும். பேர்ன் படத்துல அவன் கிடையாது, வச்சிருக்க மாட்டானே. கிளீன் ஷேவ் தான் அவன்.
ஓகே. ஸோ ஹரிதா வந்திருக்காங்க, குட் ஈவினிங் சொல்லியிருக்காங்க. அண்ட் அமுதன் வந்து கேட்டிருக்காரு, இந்த கேலக்ஸி லைட் செட்டப் வந்து என்ன லோக்கா ஃபிலிமோட இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. அப்படிலாம் இல்லை, ஒரு முந்தா நாள் 2 நாளைக்கு முன்னாடி ஆடி ரூமுக்கு போகும்போது அது நல்லா இருந்தது. சரி, இது இந்த லைட்டை கம்மி பண்ணிட்டு அதை பேக் ட்ராப்பாக வச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக பண்ணேன். இன்னைக்கு அதை செட் பண்ணுறதுலாம் லேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால சரி அதை தூக்கி போட்டு டக்குன்னு வாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். அது அதில் நான் இன்ஸ்பயர் ஆகி அதை என் தம்பி பையனுக்கு வேற வாங்கி கொடுத்துருக்கேன். அது ரூமில் போட்டு விட்டு இன்னைக்கு தேங்க்யூ அத்தே அப்படிலாம் வந்து மெசேஜ் பண்ணி விட்டுருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக பார்க்கும்பொழுதே. வந்து சம்டைம்ஸ் யாரோ என்னுடைய அலுவலக தோழி வந்திருந்தாங்க கேட்ரின்னு சொல்லிட்டு. அவங்க கூட யாழ்னிட்ட கேட்டாங்க, அது உனக்கு டிஸ்டர்பிங்கா இல்லையா, உனக்கு அது சூதிங்கா இருக்கா ஸ்லீப் பண்றதுக்கு அப்படின்னு உடனே போட்டுலாம் காட்டினா. அவளும் உடனே நல்லா இருக்குல்ல அப்படின்னு, அடுத்த வாட்டி போனா எனக்கு ஒன்று வாங்கிட்டு வான்னு அவ்வளோ இருக்கவ. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா இருக்கு அந்த செட்டப். இப்போ ஜாக்கிக்கு பின்னாடி பார்க்குறப்ப கூட அதனுடைய அது எப்படி ஜாக்கி இப்படி சொல்றது, அதனுடைய டெப்தா அதனுடைய இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பட் மேல நம்ம வால்ல போடும்பொழுது, சீலிங்ல போடும்பொழுது இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கு. அது எல்லாம் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு பண்ணும்போது ஒரு கேலக்சில இருக்கிற ஒரு ஃபீல் அது கொடுக்குது. எஸ், நீங்க கீர்த்திக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு சார்? அவங்க தான் வாங்கி கொடுத்தாரு. அவங்க கடமையை செஞ்சிருக்காங்க, அதுக்கு நான் தேங்க்ஸ். ஓகே ஃபைன். ஜெயந்தா வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹரிதா வந்து பர்ஃபெக்ட் பொசிஷன் அப்படின்னு இருக்காங்க. நீங்க நடுவில் டக்குன்னு நகர்ந்து வந்தீங்கல்ல, அதை பார்த்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் கூட கொஞ்சம் லைட்டா நகரலாம், பட் இது மாதிரி கரெக்டாக இருக்கு. ஹரிதா சொல்லியிருந்தாங்க, பர்த் ரேட் வில் இம்ப்ரூவ் ஒன்லி வென் சைல்டு கேரு, மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், கிண்டர் கார்டன் எக்ஸெட்ரா and women are not penalized when they join office. Right. இது வந்து one of the point. இதுதான் நம்ம அடுத்த பாயிண்டா சொல்ல வந்தோம். ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகிட்டு இருக்கும்போது அதை கட்டுப்படுத்துறதுக்காக வந்து நாம் இருவர் நமக்கு ஒரு இதுல என்ன கொடுமைன்னா, மக்கள் தொகையை நாம வந்து கட்டுப்படுத்திட்டோம். இவனுங்க வதன்னு கல்வி அறிவே எல்லாம் பெற்று போட்டானுங்க. கேட்டா இப்போ வந்து அவனுக்கு அதிகமா மக்கள் தொகை இருக்குன்றதுனால எங்களுக்கு எம்பி அதிகமா வேணும்ன்றாங்க. ஏன்னா நீங்க ஒரு ஸ்கீம் போட்டு அதை நாங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணா நான் பாதிக்கப்பட போறது நாங்களாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒழுங்கா ஃபாலோ பண்ணா இந்த மாதிரி அதேதான் மேடம். கண்டிப்பா நம்ம ஏதோ ஒண்ணு உதாரணத்துக்கு பாருங்க, கரெக்டா இந்த போன் ஒழுங்கா இருந்தது. இவனுக்கு இந்த போனுக்கு இவங்க பாவம் பார்த்துட்டு சரி இவனை சரி பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நேத்து வந்து வாட்ஸ்அப் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சா வாட்ஸ்அப்ல டவுன்லோட் பண்ண மாட்டேன்ட்டான். அது வரைக்கும் கரெக்டா ஓடிட்டு இருந்தான். அதுதான் அந்த இதுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னலட்சுமி வந்திருக்காங்க, 3rd லைக்காம். அண்ட் பராசக்தி வந்து வணக்கம் ஜாக்கி, சுதா விடிந்து விட்டதான், விடிந்து விட்டது அங்க அவங்களுக்கு, அவங்க ஊர்ல வந்து விடிஞ்சிருச்சு. அன்னலட்சுமி இல்ல, பராசக்தி. ஆஸ்திரேலியா தானே அவங்க? ஆமா, ஆஸ்திரேலியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன், நவ்யா நாயர் வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு போனாங்களா, அதுக்கு ஃபைனா ஆஸ்திரேலியாவில். ஓஹோ, இங்க கசகசா எடுத்து வரக்கூடாது இல்ல? ஆமா, கசகசா தானே எடுத்து வரக்கூடாது. கசகசா இங்க இல்ல, துபாய்க்கு எடுத்து வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து அங்க வந்து மல்லிகைப்பூ மூலமா கிருமிகள் பரவுன்ட்டு ஏதோ அதே மாதிரி தீபாவளி ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க வந்து பெருசா எடுத்து வர முடியாதான். இலங்கையில இருந்து இந்த எடுத்துட்டு வராங்கல்ல பொருள், ஊறுகாய், அந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கான். அது வந்து ஒரு தனி தீவு, அது பெரிய கண்டம். அது ஏதாவது ஒரு வழிவகையில வந்து அது உள்ளார வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ அது அவங்க ஆஸ்திரேலியான்றதுனால டக்குன்னு அதை வந்து அதை விடுங்க. உங்களுக்கு என்ன அதை பத்தி பிரச்சனை? ஓகே, இல்ல மேடம், அவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு நீங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சா அது டைம் ஆயிடும்னு சொல்ல வந்தேன் நான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பராசக்தி சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு நிமிஷம். ஸ்ரீலலிதாவும் இந்த ஹாய் சொல்லியிருக்காங்க. அன்னலட்சுமி நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலலிதா சொல்லியிருக்காங்க, என்ன ஜாக்கி இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க, இயற்கை அழைப்பு வந்ததால் எழுந்தேன், லைக் போட்டுட்டேன், கமெண்ட் பண்ணிட்டேன், ஹைப் பண்ணிட்டேன். சாரி, நாங்க இந்த மாதிரி வர்றதுக்கு லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இனிமேல். ஆனா கூடுமான வரை வந்து பிக் பாஸ் வந்ததுன்னா அதை ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 7 மணிக்கு இந்த இங்கிலாந்து நேரப்படி ஒரு 7 மணிக்கெல்லாம் அதை முடிச்சிடணும். எஸ். ஸோ அதை ரெகுலராக அதை பார்ப்போம், அது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஓகே. அண்ட் தென் அப்படியே வந்தீங்கன்னா வந்து ஹரிதா சொல்லியிருந்தாங்க, as long as women were kept dependent, they were used or exploited for birthing. This slow birth rate is needed as it will give the right back to women to make a choice அப்படின்னு இருக்காங்க. கரெக்ட்.
அண்ட் அனலட்சுமி வந்து எஸ்டர்டே லைவ்ல வந்து என் நேமை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணதுக்கு தேங்க்யூ சார் அண்ட் மேடம் இங்க அப்படின்றாங்க. வந்து அது வந்து தன்னிகர் இல்லாமல் எதை பத்தியும் எதை பத்தின ஒரு தேவைகளுமே இல்லாமல் அது ஒரு லவ்வா செய்யறீங்கல்ல, அது வந்து நிச்சயமா பாராட்டப்பட வேண்டியது. அது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் இந்த சேனலை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் தானே அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து வித்தவுட் ஃபெயில். நாங்கள் வந்து நான் கேட்காம தொடர்ந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, அதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல். ஓகே, அதுதான். அதுதான் வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப் ஃபேன் லிஸ்ட்ல வந்து 3rd பிளேஸ் இன்னைக்கு அவங்க அதையும் மென்ஷன் பண்ணாங்க. ஜாக்கி சினிமாவில் இன்னைக்கு தான் 3 ரிவ்யூஸ் பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் அனலட்சுமி. அனலட்சுமி வந்து இங்க சென்னையா, எந்த ஊரு? ஒவ்வொரு லிரிக்ஸ் போட்டிருக்காங்க ஸ்ரீலலிதா. ஒருத்தர பார்த்தோம், ஒருத்தர பார்த்தோம், பார்த்து ஒருத்தர மறந்தோம், ஒருத்தர மறந்தோம், காத்து பூங்காத்து. இப்போ ரீசெண்டா இந்த மாரிசன் படத்துல அந்த பாட்டு செம ஃபேமஸ் ஆக்சுவலி. ஓகே ஓகே. அண்ட் அருணம்மா வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் 4th பிளேஸ் போயிட்டேனா ஸோ சேட் அப்படின்னு வந்து அனலட்சுமி வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஜிஜே ஹாய் சொல்லியிருக்கா. ஜியு சொல்லியிருக்காங்க, த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஃபார் கப்பிள்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் இஸ் கால் டிங்கா, டியூவல் இன்கம் அண்ட் நோ கிட்ஸ். ஆமா, இதை பத்தி வந்து ஒரு அதன் பிறகு வந்து ஜியு வந்து சொல்லியிருக்காங்க, சுதா மேம் கூகுள் அண்ட் சி நவ்யா நாயர் பிக்சர்ஸ் நவ் அண்ட் தென் கண்டினியூ அப்படின்னு இருக்காங்க. இல்லைங்க, அவ்வளோலாம் சீன் இல்லை. அண்ட் சுதா மேம் யூ ஆர் யூசிங் OnePlus Nord 3, வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியு நீங்கள் ரொம்ப கூர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் OnePlus Nord வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வச்சு முடிச்சு அது கதையெல்லாம் முடிஞ்சு நான் எப்போ வந்து மாறிட்டேன் ஃபோனுக்கு, வேறு ஃபோனுக்கு. இருக்கிறதுலே அதிகமான காசில் வச்சுட்டு இருக்காங்க. 1,80,000 மேடம் அந்த ஃபோன் நீங்கள் வச்சிருக்கிறது. ஆமாம் சார், சொல்லலாம்ல மேடம். இப்போ அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துச்சுல்ல சார். அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதுக்காக வந்து பழைய புருஷன்றனால தூக்கி போட்டு பூசு போயிடுங்களா? இல்ல, அவர் லேட்டஸ்டாவே இருந்துகிட்டு இருக்கிறதுனால, அப்டேட்டடா இருந்துகிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை சார். இல்லைன்னா தான் நம்ம அதை பத்தி நானே வாய விட்டேன். ரைட், ஓகே. ஆமா, அந்த தூக்கி போட்டுலான்னா நான் எங்க போறது? ஆமா, இதுக்கப்புறம் எப்படி போய் யாரை போய் தெரிஞ்சுதானே சார் நீங்க அந்த கேள்வி? இல்லைங்க, சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நானே வாய விட்டதுக்கு அப்புறம் ஐயோ வாய விட்டு சுத்த புண்ணாக்கிட்ட கதையா ஆயிட போகுது அப்படின்ட்டு. ஓ, இது கேஸ்ட்ரல் டாக்கா போனதுனா அப்படி காத்து சூத்துன்னு அப்படி வந்துட்டு அப்படியே அது சார்னு சொல்லிட்டதுன்னா 100 தடவை 2 தடவை அதை சொல்லிடணும். அது அப்படியே இதெல்லாம். அண்ட் ராஜி கார்த்திக் வந்திருக்காங்க, லவ்விங் யூ போத். சாரி அண்ணா அண்ட் அண்ணி couldn't come to live last week but watched all the videos, like and comment போட்டுட்டேன். சூப்பர், thank you ராஜி. எல்லா நலமும் பலமும் பெற்று வாழ்வாங்க வாழட்டும். கண்ணீர் இல்லாமல் இதை பற்றிய யோசனையும் இல்லாம தொடர்ந்து இதை செய்யறதுக்கு எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா ஹைப் இதெல்லாம் வந்து பண்ணுங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் கோல்டன் கப்பிள்னு அனாமிகாவும் இப்போ வந்து புதுசாக இவள மாதிரியே போட ஆரம்பிச்சிட்டாங்க, மகிழா மாதிரி. ஹாய் கோல்டன் கப்பிள் மாதிரி இவங்களும் கோல்டன் கப்பிள் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ அனாமிகா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல. அண்ட் இட்ஸ் மீ பிரியா வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. சுமிஷானும் இப்போதான் வந்திருக்காங்க. பிரியா வேற, விக்ரம் வேறயா? பிரியா விக்ரம் வேற, இட்ஸ் மீ பிரியா வேற, இட்ஸ் மீ வேற. ஐயோ, அது மாதிரி நிறைய. சரி சரி சரி. ஏன்னா பிரியா விக்ரம் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேற்று நம்ம வந்து இந்த குழந்தைங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. அதில் முக்கியமாக வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்க வந்து பார்த்துக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டாங்க. அதுதான் எனக்கு பெரிய வருத்தமாக இருந்தது. நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்டாக டச் பண்ணீங்க. பேரண்ட் ஏன்னா சம்பாதிக்கிறாங்க, போகிறாங்க, எல்லாமே அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுது எது பண்ணுது கூட அவங்க வந்து கவனிக்க மாட்டுறாங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக இப்போ ஜஸ்ட்டாக ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு வீடியோ, ஒரு பொண்ணு முன்னாடி உட்காந்து வீடியோ பார்த்துட்டே இருக்கு, பின்னாடி ஒரு சனியை முடிச்சவங்க எழுந்து அப்படியே கத்தியில் குத்தி அந்த பொண்ணு எடுத்துன்ற மாதிரி. அவன் ஏதோ உக்ரைனில் நடந்தது அப்படின்ட்டு. ஐயோ கொடுமை. அதுதான் சிலதெல்லாம் வந்து என்ன சொல்றதுனே தெரியல. அடுத்தது புரியுது. அண்ட்
இருங்க சார், கீழே மேல போயிருக்கு. சிமிஷான் வந்து ஹாய் Hi சொல்லிருக்காங்க. சொல்லிருக்காங்க. அமுதன் வந்து நவ்யா நாயர்னா யாருன்னு அழகிய தீய மாய கண்ணாடி ஓகே ஓகே, தேங்க்யூ அமுதன். ஓகே. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஓகே. அண்ட் சாரா சுப்ரமணியம் லைக் அண்ட் லவ் கொடுத்துருக்காங்க. அனாமிகா சொல்லிட்டாங்க, ஐ டோன்ட் ஸ்கிப் ஆட் அண்ட் லைக் தி கோல்டன் கப்பிள். தேங்க்யூ அனாமிகா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் சப்போர்ட் எல்லாமே. நான் திரும்பவும் சொல்றது தான், நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம சேனல் எங்க இருந்தாலும் நம்ம மூஞ்ச பார்த்தா டக்குன்னு அதை பண்ணிடுங்க. தேங்க்யூ. பெயர்களில் இல்லாமல் செயல்களில் காமிக்கும் அத்தனை பேருக்கும் நன்றியும் அன்பும். வரும் புரியுது, அதுவா வரும் போல. சரி, அப்போ ஜியு வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் அ சில்ட்ரன் இஸ் டிஃபிகல்ட் நவ் இன் கண்ட்ரீஸ் லைக் USA, UK. மெடிக்கல் அண்ட் எஜுகேஷன் காஸ்ட் ஆர் ஹை கம்பேர்ட் டு இந்தியா. இன் இந்தியா சேஃப்டி, சிவிக் சென்ஸ் அண்ட் நோ குட் என்விரான்மெண்ட் ஃபார் கிட்ஸ். உண்மை. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து எல்லா கமெண்ட்டையும் படித்தோம். நம்ம பேக் டு தி பெவிலியன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து கல்வி அறிவு பெற ஆரம்பித்து எஸ். நான் சொல்ல வர்றது 30களிலேயே அவர்கள் கல்வி அறிவு எழுத்தறிவு எல்லாம் இருந்தாலும் கூட சமூகம் வந்து எப்படி கட்டமைச்சதுன்னா, கணவனுக்கு அடங்கிதான் போகணும் அப்படின்ற மாதிரி. வேலைக்கெல்லாம் அவங்க வந்து அப்பெல்லாம் வந்து பெரிய அளவில் தொழில் புரட்சி, அதில் பெண்களுடைய பங்கு அப்படிலாம் இல்லை. ஆனால் இன்றைய லெவலில் வந்து பெண்களுடைய பங்கு எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஓகே, ரைட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் வந்து வேலைக்கெல்லாம் போகிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, படிப்பறிவு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து 2 பேருமே எடுத்துக்கும் பொழுது அங்கே குழந்தை பிறக்கிறது வந்து சாத்தியமாகுது. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நான் வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது, அந்த கருமத்தை நான் ஏன் பெற்றுக்கணும் அப்படின்ற லெவலில் வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் மிக முக்கிய காரணம். 2 பேருமே வேலைக்கு போகிறோம், 2 பேருமே சம்பாதிக்கிறோம், குழந்தை பார்த்தா 2 பேருக்குமே ரெஸ்பான்சிபிள் இருக்கணும். நான் மட்டுமே சமைச்சிக்கிட்டு, நான் மட்டுமே பார்த்துக்கிட்டு, நான் மட்டுமே ஸ்பெஷல் கிளாஸ் விட்டுன்னு நான் மட்டுமே பண்ணுறது நீ என்னத்துக்கு? அப்படி இருக்கும்போது அதாவது இது இப்போ இருக்கிற பொண்ணுங்க, அது முக்கியமாக வந்து 2000லேருந்து பிறந்தவங்க வந்தவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு ஜாக்கி. இதெல்லாம் பார்த்து வளர இன்னும் குழந்தைங்க நாளைக்கு கல்யாணமே எனக்கு வேணாண்டுதுங்க. ரொம்ப தெளிவா இந்த டிங்க்கு வந்து என்ன சொல்றீங்க, 2 சம்பளம் உன் குழந்தைய இல்லாம ஜாலியா வந்து என்ஜாய் பண்றதா வந்து டிங்க். அதே தான் இப்ப நீ வந்து இதுல வந்து நம்ம வரல கிரண் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாப்ல, அப்பா அம்மா யூஸ் பண்ண கழிவு தான் நம்ம எல்லாமே. கரண் கிரண் சொல்றோமா, கரண் வந்து சொல்லுவாப்ல, அப்பா அம்மா யூஸ் பண்ண கழிவு தான் நம்ம பிறந்தது எல்லாருமே. ஊத்துன்னு அங்கங்க அச்சு ஊத்துன்னு தான் நம்ம வந்து எல்லாம் பிள்ளையா பிறந்துருக்குறோம். ஆக்சுவலி நாங்கள் என்ன தவம் இருந்தாங்கலாம் பார்த்தானுங்க, இருக்கிற லஸ்ட் ஃபீலிங்க்கு எல்லாம் பெற்று தான் நம்மலாம் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு. பட் அது வந்து நீங்கள் பார்க்கும்போது தாய்மை நோய்மை கீமைன்னு போவான், ஆனால் அது வந்து ரொம்ப பச்சையாக ஒரு உண்மையை சொல்லும்போது எப்படி இருக்கும்? ஆமாம் சார், ரொம்ப 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 ஹார்டாக இருக்கும். ஏன்னா உண்மைகள் அப்படி தான் இருக்குன்னு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அது. அப்போ வந்து இதை எதுக்கோ சொல்ல வந்தேன், இது எதுக்கோ ட்ரையாங்களா அதை ஒட்டி யோசிச்சுட்டு வந்து டக்குன்னு இதை மட்டும் சொன்னேன். இல்ல நீங்க சொல்ல வந்தது என்னன்னா, ஆக சொத்தும் இல்ல சுகமும் இல்ல, ஆனா 7-8 பெத்து பண்ணு என்ன பண்ண போறது? அதேதான். அதுக்கான சூழ்நிலைகளையோ இல்ல அதற்கான விஷயங்களையோ உங்களுக்கு கொடுக்காம நீங்க புள்ள பெத்து என்ன பண்ண போறீங்க கேள்வி. இப்ப அதான் நான் சொல்ல வந்தேன். முன்னாடி இருந்த அம்மாக்களுக்கு வந்து என்னன்னா, இப்ப எங்க அம்மாவுக்கு வந்து இவ்வளவு பசங்க, இப்ப ஜாக்கியோட அம்மாவுக்கு இவ்வளவு பசங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு அடுத்த தலைமுறையில வரும்பொழுதாவது இப்ப நம்ம அம்மாக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நமக்கே வந்து சாப்பாடுக்கே சிங்கி அடிக்கிறோம், நமக்கு இவ்வளவு பசங்க தேவையா, 4 பசங்க தேவையா, 3 பசங்க தேவையா, 2 பசங்க தேவையா அப்படின்னும் பொழுது அதை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள்ல அப்பாக்கள் இல்ல. அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கிற டிசிஷன் தான் எல்லாமே வந்து மேன் மேக்கிங்கா தான் இருந்தது. வீடே வந்து அவங்களுடைய ஒரு இதுவா தான் இருந்ததுன்னு. பெண்கள் கல்வி கத்து அவங்க வந்து வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே அந்த அது ஃபாலோ பண்ணுறது, அவங்க சொல்கிறது அப்படியே கேட்கறது, டிபெண்ட்டாக வந்து உட்கார்றது, கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறதுன்னு இது வந்து ஒரு பெரிய சமூக மாற்றம் நிகழ்ந்ததுன்னு சொல்ல வரேன். அந்த கல்வியின் காரணமாக. ரைட். இதுல டிபெண்டா வந்து உட்காருது எங்க வருது இதுல? மேம் நீங்க இப்பதானே சொன்னீங்க, ஒரு ஆண் வந்து அப்படியே வந்து அவன் எடுக்கிற டிசிஷன் தான் அப்படிதான் இருந்தது அப்படின்னா, இப்ப அப்படியே மாறி இருக்குல்ல, நிறைய திங்ஸ் மாறி இருக்குன்னு. அப்போ கூட வந்து நான் என் மனைவிக்கு வந்து என் இணைக்கு வந்து ஏதுவா இருக்கேன். அன்னைக்கு வந்து ஆண் வந்து இது பண்ணிட்டு இருந்தான், ரூல் ஓவர் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு பொம்பளைங்க ரூல் ஓவர் பண்றாங்க, ஆம்பளைங்க டிபெண்டா இருக்காங்க, ஆம்பளைங்க கூட இருக்காங்க. ஜாக்கி அப்படி நீங்க சொல்ற முடியாது இல்லையா? இப்ப நீங்க வந்து அப்படி இருக்கீங்க, உங்க இணைக்கு ஏதுவா இருக்கீங்கிறதுக்காக எல்லாரும் அப்படி கிடையாது இல்ல ஜாக்கி. அத நீங்க வந்து ஒரு ஃபன் அமௌண்ட்காக சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய 90% இருக்கிறது இல்லை. இப்ப பெண்களே வந்து எப்படின்னா அவங்க ரொம்ப உஷாராயிட்டாங்க.
அதனால இப்ப தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா ஓகே. இப்பவுமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் நீங்க வந்து இப்போ இந்த சதவீதம் குறைஞ்சுகிட்டு இருந்தாலும் கூட ஒரு சில பேர் இன்னுமே வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பங்க இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு அம்மாவை வந்து அவங்களுக்கு ஆம்பளை குழந்தை வேணுங்கிறதுக்காக 3 4 5வது வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. ஆமாமா. அந்த மாதிரியான ஆண்கள் இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னுலாம் நான் சொல்லல. பட் எங்க இது மாறுச்சு அப்படின்னும் பொழுது 2-3 விஷயத்துல தான். இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி என்னன்னா, எனக்கான சூழலையே நீ கொடுக்கல, எனக்குன்னு ஒரு பெட்ரூம், எனக்கான வாழ்க்கையை நீ ஒன்றும் ஒழுங்கா அமைச்சு கொடுக்கலன்னும் பொழுது நான் ஒரு குழந்தையும் வந்தா நான் என்ன செய்வேன் அப்படின்றப்ப ஒரு ரீசன்ஸ் இப்ப நிறைய பெண்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் படிப்பு, வேலை எல்லாத்தையும் பாக்குறாங்க. இன்னொன்னு ஒன்றும் பாக்குறாங்க, டெய்லி நான் வரேன், நான் வேலைக்கு போறேன், நீ வேலைக்கு போற, நான் வந்து அடுத்து கிச்சனுக்கு போறேன், அடுத்தடுத்து வேலைகள் செய்யறேன், ஆனா நீ உட்கார்ந்துகிட்டு இருக்க, டிவி பார்க்குற, உங்க அம்மா வந்து உனக்கு வந்து இது பண்றாங்க, நான் எல்லாருக்கும் சமைச்சு போட்டு எல்லாம் செய்யும் பொழுது ஏன் நான் அதை செய்யணும் அப்படிங்கிற கேள்வியும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வரும். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த பாகத்தில் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் சைனிங் ஆஃப்.